திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள்? திமுக கூட்டணி கட்சிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தொகுதி பங்கீடுகள் இன்னும் முடிந்த பாடில்லை. காங்கிரஸ் உடனான முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் 12 இடங்கள் வரை காங்கிரஸ் கேட்டிருக்கிறது. ஆனால் 6 இடங்கள் மட்டுமே ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளது. கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் 40இல் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் திமுக தோல்வியடைந்தது. அதில் போட்டியிட்டது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி கட்சிக்கு கொடுத்து வாய்ப்பை இழக்க விரும்பாததால் காங்கிரசிற்கு ஒதுக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறது திமுக. இருந்தும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருகிறது காங்கிரஸ். கடந்த 4ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளது. வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை நடத்தி தங்களது பலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது விசிக. அம்மாநாட்டை அடிப்படையாக கொண்டு கூடுதல் தொகுதிகள் கேட்டு வருகிறது. ஆனால் திருமாவளவனுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் என்னும் பேச்சும் அடிபடுகிறது. கடந்த முறை திமுக சின்னத்தில் நின்ற விசிக எம்பி ரவிக்குமாரின் செயல்பாடுகள் திமுகவுக்கு திருப்தி அளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதே மனநிலையில்தான் திருமாவளவனும் இருக்கிறாராம். அதனால் ரவிக்குமாரை தவிர்த்துவிட்டு மற்றொருவருக்கு திருமாவளவன் சீட் கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. மாநாடு நடத்தி பெரும் படையை திரட்டி காட்டியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. மக்கள் நீதி மய்யம் தென் சென்னை, கோவை என 2 தொகுதிகளை கேட்கிறது. ஆனால் கமல் நிற்பதாக இருந்தால் கோவை தொகுதியை மட்டும் வழங்க திமுக முடிவு செய்திருக்கிறது. ஆனால் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்துள்ள கமல் ஆதரவை மட்டும் கொடுத்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்ப்பார் என்னும் தகவலும் உலா வருகின்றன. மதிமுக 2 தொகுதிகளை கேட்டு வருகிறது. ஒரு தொகுதி மட்டுமே வழங்கும் முடிவில் திமுக உறுதியாக உள்ளது. ஒரே தொகுதிதான் என்றால் அதில் துரை வைகோவை களமிறக்க மதிமுக முடிவு செய்திருக்கிறது. ஒரு எம்எல்ஏவை கொண்டுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி விசிகவை போல் மாநாடு நடத்தி தங்களது பலத்தை வெளிக்காட்டிவிட்டு ஒரு தொகுதி கேட்டிருக்கிறது. அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியும் ஒரு தொகுதியை கேட்டிருக்கிறது. ஆனால் இக்கட்சிகளுக்கு சீட் வழங்க திமுக மறுத்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் மக்கள் நீதி மய்ய கட்சி போட்டியிடுவதை தவிர்த்தால் அந்த ஒரு சீட் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்படியாக திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே கடந்த தேர்தலை விட இம்முறை கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க சொல்லி கேட்கின்றன. தொடக்கம் முதலே 25 தொகுதிகளில் நாம் நிற்க வேண்டும், மற்ற தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு தர வேண்டும் என திமுக உறுதி கொண்டிருக்கிறது. தற்போது வரை கிடைக்கப்பெற்ற தகவலின்படி புதுச்சேரி இணைந்து மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் காங்கிரஸ், புதுச்சேரி உட்பட 7 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1 தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 தொகுதி, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி 1 தொகுதி, மக்கள் நீதி மய்யம் அல்லது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 1 தொகுதி. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு 12 தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள 25 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என சொல்லப்படுகிறது. ஆனால் தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யாத நிலையில் இதில் மாற்றம் வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.